Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து last video ல என்ன பார்த்தோம் அப்படினா manufacture of metallurgical coke பத்தி பார்த்தோம். Otto Hoffmann's byproduct oven method பத்தி பார்த்தோம் இல்லையா? So அதோட continuation இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா recovery of byproducts. So அதுல வந்து நிறைய byproducts வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? அதை எப்படி வந்து recover பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So recovery of byproducts ல first வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா tar, second வந்து ammonia, third வந்து naphthalene, fourth வந்து benzene, fifth வந்து hydrogen sulfide, last வந்து advantages. So the byproducts எல்லாம் எப்படி recover பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first வந்து tar. இதுல வந்து உங்களுக்கு அந்த ஃபைனலா அந்த manufacturing processல வந்து உங்களுக்கு coal gas வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா? So அந்த coal gases வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா coal gases are first passed through a tower. நிறைய டவர் மாதிரி நான் போட்டுருந்திருப்பேன். அந்த டயகிராம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சைடுல ஒவ்வொரு டவரா போட்டு அதுக்குள்ள வந்து இந்த பை ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை வந்து நான் போட்டிருப்பேன் இல்லையா? சோ அதை தான் வந்து பார்க்க போறோம். கோல் gases are first passed through a tower. டவர்க்குள்ள பாஸ் ஆகுது. அதுல வந்து நம்ம லிக்விட் அம்மோனியா வந்து நம்ம என்ன பண்றோம்? ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரேனா தெளிக்கிறது. சோ லிக்விட் அம்மோனியா வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது tar and dust gases collected in a tank. அதாவது டாரும் அதே மாதிரி டஸ்ட் கேஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு டேங்க்ல வந்து என்னவாயிடுது? கலெக்ட் ஆகி மறுபடியும் அது என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா heated by steam coils to recover back the ammonia spray. கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து என்னவாகுது? heated by steam to recover. மறுபடியும் அந்த அம்மோனியா கேஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா? அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே, ஹீட் பண்றது மூலமா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது அம்மோனியா. So இதை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். gases are then passed through another tower. So the remaining gas இருக்கும் இல்லையா? அந்த gases வந்து மறுபடியும் இன்னொரு டவர்க்குள்ள பாஸ் ஆகும்போது அதுல வந்து நம்ம வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்றோம். It is water is sprayed. அப்ப ஏற்கனவே அம்மோனியா இருக்கு. அந்த அம்மோனியாவும் வாட்டரும் சேரும்போது என்னவாகுது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடா கன்வெர்ட் ஆகுது. So ammonia gets converted into ammonium hydroxide, NH4OH. ஓகேவா? சோ இது வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. தேர்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா naphthalene. மறுபடியும் அந்த ரிமைனிங் gases இருக்கும் இல்லையா? அந்த gases are again passed through another tower. மூணாவதா ஒரு டவருக்கு பாஸ் ஆகுது. அதுல வந்து நம்ம என்ன ஸ்ப்ரே பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா where petroleum is sprayed. பெட்ரோலியம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம். அதுல naphthalene என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா condensed ஆகுது. So naphthalene gets condensed. Okay? So இது வந்து தேர்ட் வந்து naphthalene பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து benzene. சோ இது எப்படி ரெக்கவர் பண்றது அப்படி பாத்தீங்கன்னா gas and remaining gases இருக்கு இல்லையா? மறுபடியும் அந்த gases are passed through another tower where petroleum is sprayed. பெட்ரோலியம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம். சோ அப்ப benzene என்னவாகுது? சோ benzene condensed to liquid. Okay, benzene is condensed to liquid. அதுக்கு அடுத்து லாஸ்ட் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா hydrogen sulfide. இப்ப மறுபடியும் ரிமைனிங் gases இருக்கும். அந்த gases எல்லாமே பாஸ் ஆகுது. எதுக்குள்ள பாஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா பாஸ் த்ரூ பியூரிஃபையர். பியூரிஃபையர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? ஏதோ ஒன்னு பியூரிஃபை பண்றதுக்காக யூஸ் ஆகும். அந்த பியூரிஃபையர்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா பியூரிஃபையர் பேக்ட் வித் moist Fe2O3. சோ அந்த பியூரிஃபையர்க்குள்ள அந்த ரிமைனிங் gases பாஸ் ஆகும்போது H2S is retained. H2S வந்து ரிட்டைன் ஆயிடுது. இந்த ரிமைனிங் வந்து ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா ஃபைனலா? அந்த கேஸ் தான் வந்து ஒரு பியூரான coal gas. Final gas left out is pure coal gas used as a gaseous fuel. So the pure ஒரு coal gas கிடைக்குது இல்லையா? அதுதான் வந்து ஃபைனலா நம்ம gaseous fuel வந்து பயன்படுத்துறோம். எரிபொருளா வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம டயகிராம்ல பார்த்திருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சோ லாஸ்டா வந்து அட்வான்டேजेस. சோ இந்த ஆட்டோ ஹாஃப்மன்ஸ் பை ப்ராடக்ட் ஓவன் மெத்தட் யூஸ் பண்றோம் இல்லையா? இதனால வரக்கூடிய அட்வான்டேजेस என்ன அப்படினு பாத்தீங்கன்னா carbonization time is less. The carbonization time வந்து நமக்கு டைம் டேக்கன் ஆகுது இல்லையா? அது வந்து இதுல கம்மியா இருக்குது. அதுக்கு அடுத்து heating is done extremely by producer gas. இப்ப ஹீட்டிங் வந்து நடக்கிறதுக்கு producer gas வந்து யூஸ் ஆகுது. சோ அதனால இது ரெண்டுமே வந்து இந்த மெத்தடுக்கு வந்து அட்வான்டேजेसா இருக்கு. ஓகே? சோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஆட்டோ ஹாஃப்மன்ஸ் பை ப்ராடக்ட் ஓவன் மெத்தட் வந்து கேட்பாங்க. கேட்டா நீங்க இந்த ரெண்டு வீடியோலயும் பார்த்தது சேர்த்து தான் எழுதணும். அதாவது இதையும் சேர்த்து எழுதினாதான் அந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகும். சோ நம்ம ஒரே வீடியோல சொல்ல முடியாதுன்றதால ரெண்டா போட்டுருக்கோம். ஓகே, நீங்க क्वेश्चन கேக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எழுதணும். சோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.